அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமா அடைவதில்லை. ரமணகரே அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் நல்லவர் இனியவர் என்ன ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்ல சவுண்ட். ஓ ஷகடாத நாளெல்லாம் சுவைந்து மகிழ்கின்றேன். ஏக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று நீ விடுவிக்கின்றேன், அனைத்து நின்று விடுவிக்கின்றேன். அவமானம் I never have a shame. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நானும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ஆதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தடைவுடைய நேசமே உங்க பிரசனத்தால் நிரப்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமை இறங்கட்ட இயேசுவை நாமம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரபலகரபு சொல்லானரை பார்த்து எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சார் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சார் தேடி வந்தி. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை இரட்சகரே, ஆவியானவர் கபரகலம். எங்கள் ஆண்டவரே விடுதலை செய்கிற வல்லமை, சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும். அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவரே சொல்லுங்க. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தி. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தி. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. ஆண்டவரே, இந்த ஜனங்களை கலங்காதே, பயப்படாதே, சகல ஜனத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு மகிழ்ச்சி
ஒரு நல்ல செய்தி. அது எல்லா கண்ணீரும் நிந்தைகளும் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தடைகள் எல்லாம் இயேசுவை நாம் உடைந்து போவோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவப்பா, எங்களுக்காக மானிட அவதாரம் எடுத்து வந்தீங்க, எங்களுக்காக இந்த பூமியில பிறந்தீங்கப்பா. உங்களுடைய பிறப்பில்னா இந்த சந்தோஷம் இல்லை, இந்த விடுதலை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலவேல் உண்டா. கிருபை எங்களை தாங்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென் ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், அவருடைய கிருபை. இந்த கிறிஸ்மஸ் செய்தி எல்லாத்துலேயும் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப அழகாக அலங்கரித்து சூப்பராக வந்து நிற்கும். ஏசு சொல்கிறார் பாருங்க, அங்கே புதிய பைபிளில் யோசேப்புக்கு அவங்க அப்பா பல வர்ண அங்கி உடுத்தினாராம். நீங்கள் நிறைய பேர் அழகாக பல வர்ண அங்கிகள்லாம் உடுத்தி வந்து சூப்பராக ஜம்ம நிற்கிறீங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. ஆமேன். இந்த இடத்துல இருளிருந்த ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். மரண தேசத்திலே எங்க வாழ்றாங்களாம்? மரண இருளின் தேசத்திலே வாழ்கிறவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் மரண இருள நரகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, சாபத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டது நம்மேல் அந்த வெளிச்சம் உதித்தது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தி என்ன செய்தி? ஆண்டவராகிய தேவன் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார்? எதற்காக அவர் பிறந்தார்? ஏன் பிறக்க வேண்டும்? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மனித அவதாரம் எடுத்து, மானிட அவதாரம் எடுத்து மனு மக்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் தருவதற்கு சர்வத்தை படைத்த இறைவன் அவர்கள் தன்னை சுருக்கி கொண்டு குறைத்து கொண்டு மானிடனை போல் வாழ அவர் ஒரு நாளை நினைத்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று ஒரு வெளிப்பாட்டு செய்தி. இந்த செய்தி கேட்டு பல பணக்காரர்கள், படித்தவர்கள் எல்லாம் அங்கே நல்ல அரச குல பெண்கள் எல்லாம் என் வயிற்றிலே இறைவன் பிறக்க வேண்டும் என்று காத்திருந்த தருணத்திலே ஒரு ஏழை பெண்ணாக ஒரு ஊழியக்காரன் குடும்பத்திலே அந்த மரியாள் யோசப் என்ற தம்பதிக்கு நியமிக்கப்பட்டிருந்த, அந்த நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு பெண்ணை நோக்கி இயேசு வந்து கிருபை பெற்றவனே வாழ்க என்று சொல்லி அந்த மகளுக்குள்ளே இயேசு பிறப்பதற்கு மரியாளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இருந்த ஜனங்கள் பேரொளியை காண்பதற்கு, மானிடனா பிறப்பதற்கு, மனித அவதாரம் எடுப்பதற்கு மனுஷியிலே ஒரு ஆள் தேவைப்பட்டபடினாலே ஆண்டவர் இந்த மரியாளை அவர் முன்குறித்தார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். நம்புறீங்களா? இந்த பூமியில இயேசு வாழ்வதற்கு உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே முன்குறித்திருக்கிறார். அவருக்கு தேவை ஒரு சரீரம் தேவை. அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த மரியாதை போல எவ்வளவு பெண்கள் அங்கே பரிசுத்தமாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இறைவன் என் வயிற்றிலே வந்து பிறக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். நம்ம விட எத்தனையோ பேர் நல்ல யோகிஸ்தர்கள், கடவுளை தரிசிப்பது சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் எல்லாம் காடு வனவாசெல்லாம் தேடி போய் கடவுளை காணவில்லை. உன்னை என்னை தேடி இயேசு வந்தார் என்ப உண்மை நமக்கு புரிந்தபடினால்தான் நம்ம இதயத்தில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்க கிறிஸ்துவனா மாறி ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்களா? இல்லையா? எதிரிகள் இருக்காங்க. கிறிஸ்துவத்துக்கு ஒரு எதிரி இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். வானத்தில் ஒரு நட்சத்திரம் வருது. அங்க கிரேக்க சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். பாரசீகர் சொல்ற ஈரானியர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். செய்யும் போது ஒரு பெரிய வித்தியாசமான நட்சத்திரம் அப்ப போட்டிருக்குது. என்ன 24 ஒரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் யாரா இருக்கும் ஆராய்ச்சி பண்ணா அது கிழக்கிலே காண்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை தேடி அந்த சாஸ்திரிகள் வருகிற போது ஒரு நாட்டுக்குள்ள நுழையணும். ஒரு நாட்டுக்குள்ள நுழையணும். அந்த அம்பாசிடர் பர்மிஷன் வாங்கணும். அந்த அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கணும். என்னங்க இவ்வளவு பேர் பக்கத்து நாட்டுல வந்திருக்கு, என்ன விஷயம் கேட்ட உடனே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கிட்ட சொல்றாங்க? அந்த நாட்டு அரசாங்கிட்ட சொல்றாங்க. யார் அவரு? ஏரோது சொல்றாங்க. ஏரோது கேட்கிறான், அடப்பை அடுத்த ராஜா என் பிள்ளையா இருக்கணும், அது பிள்ளையா இருக்கணும். இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க போய் திட்டமா விசாரித்து அந்த பிள்ளை எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த அரசன் அந்த சாஸ்திரிகளுக்கு அனுமதி தரார். இது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
இப்போ என்ன நடந்தது? சாஸ்திரிகள் போய் இயேசுவை பணிந்து கொண்ட உடனே தேவ தூதர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் திரும்பி போய்விடு, சாஸ்திரிக்கு இந்த குழந்தைகளை காட்டாதே, இந்த குழந்தையை கொலை செய்வதற்காகத்தான் அவர் கேட்கிறான்னு சொன்ன உடனே சாஸ்திரிகள் எச்சரிக்கைப்பட்டு மத்திய 2:16 இருக்கிறது. அவங்க விலகி போன ஏறது கோபம் கொண்டு இந்த சாஸ்திரிகளை வஞ்சித்து விட்டார்கள். 2 வயது மதிக்கத்தக்க இந்த குழந்தையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் ஆர்டர் போடுகிறான். ராமாவிலே கூக்குரல் கேட்டதென்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அங்கு எருசலேம் நடந்தது. யூதர்கள், அந்த சிறு பிள்ளைகள் எல்லாரும் மத்தியில் இருக்கிற 2 வயசு குழந்தையை கொலை செய்யும்படியாய் ஏரோது அரசன் அங்கே உத்தரவு. ஏன்? போராமை, அடுத்த அரசன் வந்துவிடக் கூடாது, கொலை வெறி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கூட கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இயேசுவை ரட்சிக்கப்பட்ட போது, இயேசுக்கு இடம் கொடுத்த போது, உங்களை கொலை செய்வதற்கு, உங்களை கொல்லுவதற்கு, இயேசுவை கொல்லுவதற்கு பல வகையில பிசாசு முயற்சிருப்பான். ஆமாவா? சாரா என்ற பேர்ல, சண்டை என்ற பேர்ல, கெட்ட வார்த்தை, திருட்டு, பொய், விபச்சாரம், பல எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை என்ன பண்ண காப்பாற்ற முடியாமல் கொலை செய்யப்பட்டவர்களாக இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசு உங்களை விடுவதில்லை. திரும்ப உங்களுக்குள்ளே பாவத்தை தருவது, சாபத்தை தருவது, உலக வாழ்க்கையை மீண்டும் இழுத்து கொண்டு போவது, உங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பை, இயேசுடைய வல்லமையை கெடுப்பதற்கு பிசாசு உங்களை நுழைகிறதை பார்க்கிறோம். அதைதான் நமக்கு ஒரு பாலகன், நமக்குள்ள ஒரு குழந்தை. இப்ப நம்மளாம் குழந்தைய தாய் வயிற்றிலே இருந்தோமா? இல்ல 9.5-10 மாசம் ஆன வெளியே வந்துடும். வந்தவொன்னு அப்படியே கிடக்கிறோமா? இல்ல. வளர்ந்தோம் இல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் பிறந்த உடனே அவர் குழந்தையா இருப்பதில்லை. நிறைய பேருக்குள்ள இயேசு குழந்தையா இருக்கிறார். கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ், நியூ இயர் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்க கூடாது. இயேசு குழந்தையா இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த தேவன் பராக்கிரமசாலியாய், பலசாலியாய், வல்லமை உள்ளவராய் உனக்குள்ள அந்த இயேசு வளர வேண்டும். ஆமென். ஒரு பாப்பாக்கு குழந்தை கரு தரித்தது. 3 மாசம் சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்த உடனே திடீர்னு படிக்கட்டு ஏறணும், வலிக்கு விழுந்துட்டு வலிக்கு விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு ப்ளீடிங், பயம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு போயிட்டு டாக்டர் செக் பண்ண உடனே அந்த குழந்தையமா ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும், ப்ளீடிங்கா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலமரம் இருக்கு அப்படி சொன்ன உடனே அந்த தாய் எங்கே எழுந்து போகல, அந்த படுக்கையாவே இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு உள்ள இருக்கிற குழந்தையாக இயேசுவை அழிப்பதற்கு பல ரூட்ல வந்திருக்கிறான். என்ன ஆள்? இந்த மரியாளும் யோசேப்பு என்ன பண்ணா தெரியுமா? ஏரோது கைக்கு தப்புவிக்கும்படி இயேசுவை காப்பாற்ற ஓடி போனார்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டு. நீங்களாம் இயேசுவை காப்பாற்றி ஓடி வந்தவர்கள். உலகம், பிசாசு, சாராயம், அசுத்தங்கள் உங்களை துரத்தி கொண்டு வரும்போது உள்ளே இருக்க ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கு, உள்ளே இருக்க இயேசுவை காப்பாற்றுவதற்கு யாரெல்லாம் ஓடினார்களோ அவர்களுக்கு அந்த இயேசு எப்படிங்க தெரியுமா? அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம் உங்களுக்குள்ளே அசைவாட, தெய்வம் உங்களுக்குள்ளே அசைவாட வேண்டும், தெய்வம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அந்த பாலகன் வளர்ந்து 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 எப்படி மாறினாரா? குமாரனாக மாறினார். இந்த குமாரன் உங்களுக்குள்ளே இருந்தால் கர்த்தத்துவம் ஒரு தோளிலுமே இருக்கும். அப்படின்னா அவர் உங்களை கட்டுப்பாடுல வைக்க ஆரம்பிப்பார், உங்களை அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். வறுமைகள், ஏழ்மைகள், தரித்திரங்கள் எல்லாம் உடைப்பார். அது மாத்திரம் இல்ல, அவர் யாரா இருக்கிறாரா? அவர் ஆலோசனை கர்த்தர். எப்படி இந்த பூமியில வாழ்வது, எப்படி இது சிறந்திருப்பது, எப்படி மேன்மையா இருப்பது, குட் ஆர் பேட், ரைட் ஆர் ராங், சரி தவறு, இதெல்லாம் நமக்குள்ள இருந்து தேவன் நமக்கு ஆலோசனை. நிறைய பேருக்கு பாருங்க அந்த ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இறை ஆலோசனை, நான் உண்மையிலே கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை. ஒரு ஆலோசனை கர்த்தர். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், திறமை இருக்க, புத்திக்கு எப்படி வாழ தெரியாது. ஆனால் ஆண்டவரை நம்பும் போது அவன் பேதையா இருந்தாலும் அவனுக்கு ஆலோசனை தருகிறவராய். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பான், வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். உங்களை தொடுவதற்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும். யோவான் 1:4 சொல்கிறது, அந்த ஒளியை இருள் தொடுவதில்லை, இருள் பற்றி கொள்வதில்லை. ஒளியாக தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த டிசம்பர் 25 வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸை தேவன் தந்திருப்பார், ஒரு மாற்றத்தை தந்திருப்பார், ஒரு வெற்றியை தந்திருப்பார். எப்ப தெரியுமா? அவர் வல்லமையுள்ள தேவனாக உள்ளே இருக்கிற போது, ஆலோசனை கர்த்தராய் உள்ளே இருக்கிற போது. சம்டைம் இந்த ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவம் குறைவதுக்கு என்ன காரணம்? உள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம சரியாக கவனிக்காம
சத்துரு கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஓடாம நம்ம இஷ்டத்துக்கு விடுறதுனால்தான் இங்க நிறைய பேர் ஏசு எப்படி இருக்காரு, கை உடைஞ்ச ஏசா, கால் உடைஞ்ச ஏசா இன்னைக்கு உள்ள இருக்காரு. சத்துரு கையை உடைச்சிட்டான், காலை உடைச்சிட்டான், நொண்டி நொண்டியா வாழ்ற, இன்னும் குடிப்பழக்க போல, பாவங்கள் போகல. இன்னைக்கு ஒரு 4, 8, 9 காரியத்தை சொல்றான் பாருங்க. இயேசு கிறிஸ்து நிரந்தரமாய் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் மரியாளை போல நீங்கள் என்ன செய்ய? மரியாளுக்கு சொல்றாங்க, மரியாளே நீ யார? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, நீங்க பாக்கியவதியா வாழ்க்கை வாழணுமா வேண்டாவா? கிருபை பெற்றவளா இருக்கணுமா வேண்டாவா? லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9 குறிப்பை நான் வேக வேகமான சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இப்ப பாருங்க, மரியாள் யோசப்பு என்ற ஒரு அழகான ஒரு தம்பதிக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 பேருமே அந்த அவர் யோசப்பு யூதா கோத்திரத்திலும், இந்த மரியாள் லேவி கோத்திரத்திலையும், 2 கோத்திரத்திலும் பிறப்பார். இயேசு போட்டிருக்கா, ஆசாரியனா இருப்பார், அவர் யூதா கோத்திரத்திலே தோன்றுவார். 2 சந்ததியிலே இவர்கள் இணைந்து இப்ப நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு செய்தி வருது. நம்ம கூட உடன்படிக்கை பண்ணிருக்கோம், பாவத்தோடு, சாபத்தோடு, மரணத்தோடு நிச்சயிக்கப்பட்டு நமக்கு கேட்கிறாரு, இந்த உலகம் வேணுமா, யோசப்பு வேணுமா, கிறிஸ்துவாகிய நான் வேணுமா? சில காலம் பாத்தீங்கன்னா முடிவெடுக்க தெரியாது. இப்ப ஒருத்தர் சொல்றான், பா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பா, இன்னைக்கு ஜாலியா இருக்கணும். ஜாலியா என்ன பண்ணுவான்? கேக்குதாப்பா தம்பிங்களா, ஐயா அண்ணன் கேக்குதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சரீரம் பரிசுத்தத்துக்கு தேவன் வைத்திருக்கிறா, நீதிக்கு வைத்திருக்கிறா, தூய்மைக்கு. இந்த சரீரத்தை வச்சுதான் அவங்களை ஆஸ்வதிப்பா. இந்த சரீரத்தை கெட்டுங்கன்னா ஆஸ்வதி வரவே வராது. அல்லேலூயா. இதுல ஏசப்பா வாழ்றாரு, ஒரு உணர்வு இருந்தா போதும், டக்கு 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 அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடந்துச்சு பாருங்க. ஒரு கேள்வி மரியாதை பத்தி கேட்கிறாரு. பரிசுத்தமானவர் உண்மையிட விரும்புகிறார், உனக்குள்ள பிறக்க விரும்புகிறார். நான் புருஷன் அருகிலே பல கேள்வி எல்லாம் கேட்குது. எனக்கு யோசப்பு தான் தெரியும், யோசப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கேன். இன்னங்க ஒரு புது காரியத்தை சொல்றேன். நிறைய பேர் வாழ்வில் இது உலகத்தை நேசிக்கிறபடியால், உலகத்துக்குரிய இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு ஞானசம் எடுக்க முடியல, சாட்சியா வாழ முடியல, சிகரெட் விட முடியல, கெட்ட வார்த்தை பேச முடியல, பாவ வாழ்க்கை வாழ முடியல, வெளியே வர முடியல. காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை விட உலகத்துக்கு அதிகமாய். மரியாள் தீர்மானம் பண்றா, யோசப்பா தேவனுடைய கட்டளையா, யோசப்பா தேவ சித்தமா, யோசப்பா நான் தேவனுக்கு தேவையா? அப்ப முடிவு பண்றா, யோசப்பை விட, எனக்கு நியமிக்க விட்ட புருஷனை விட நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவ செய்தி கேட்கிற நீங்கள், உலகம் உங்களை கேட்கும், உலகம் உங்களை பாத்திரமானா இழுக்க, வா வான்னு கூப்பிடும். அப்ப நீங்க ஒப்பிடு, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை கொலை செய்வதற்கு, எனக்குள்ள உற்பத்தியாக போகிற இயேசுவை தடுப்பதற்கு உலகம் அழைக்கிறது. இன்னைக்கு மக்களே, உங்க வாழ்விலே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் மரியாளை போல் தீர்மானம் எடுக்கும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுல 3 சம்பவங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று, மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, ஆண்டவர் நம்புறதுக்கு, ஞானம் ரொம்ப பயப்படுறீங்கல்ல. ஒரு சில டக்கு டக்குன்னு கீழ்ப்படிவாங்க. அப்படி மனம் திரும்புவதற்கு 5 நாள், 10 நாள், 1 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் தேவையில்லை. ஒரு சில ஞானசனம் எடுக்கிறதுக்கு கேட்டேன், என்னப்பா ஞானசனம் எடுக்கலையா? என் பையனுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. இயேசு கிறிஸ்து 33 வயசுல எடுத்தாருப்பா, 30 வயசுல எடுத்தாரு, நீ போய் எடுத்துக்கப்பா. அப்படி கிடையாது. மனம் திரும்புவதற்கு நாள் தேவைப்பட, ஒரே நாள். மனம் திரும்ப 1 வினாடி, மனம் திரும்ப 1 செகண்ட் இருந்தா போதும். இதுக்கு ரொம்ப நாள் வரணும் அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ல அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து சிறையிலே போடுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்து சிறையை கதவெல்லாம் திறக்கிறது. அதை அடித்து உதைத்து சிறையில போட்ட ஜெயிலர் கேட்கிறான், ஆண்டவன் மாரே இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்கீங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் வருகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, ஒரே ராத்திரி தாங்க சர்ச்சுக்கு போல பிரசங்கத்தை கேட்கல. ஒரே ஒரு ராத்திரியில பிரசங்கத்தை கேட்டோடனே அவர்கள் ஞானஸ்தான் என்ற உடன்படிக்கை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை கீழ்ப்படுதலுக்கு வரும்போது தான் உங்க வாழ்க்கை ஜெயத்தை பார்க்க முடியும். எல்லாம் தெரியலாம், எல்லாம் உபதேசம் தெரியலாம், சத்தியம் தெரியலாம், ஆனால் உபதேசத்துக்கு கீழ்ப்படினும். பாருங்க, மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று முதல் அவள் கீழ்ப்படிந்தால் அவளுக்குள்ள தேவனுடைய வல்லமைகள் செயல்பட்டது. இன்றைக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன், தேவங்களோடு பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன், உங்களை ஆண்டவர் பாக்கியவதியாக பாக்கியவனாக நிறுத்துவதிலே எந்த சந்தேகம் இல்லை. 2வது, அவள் அர்ப்பணிக்கிறார்.
சிலர் அர்ப்பணிக்கிற கமிட் சொல்றாங்களா, கமிட் பண்றேன், நான் கமிட் பண்றேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். அவன் எத்தனை பேர் ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் உங்க சித்தம் என்னவோ. மரியாளை போல ஒரு உருவம் தேவை, தேவனுக்கு ஒரு உருவம் தேவை, இந்த பூமியில பிறப்பது ஒரு உருவம் தேவை. இப்ப மரியாளுக்கு புரிஞ்சு போனது, நான் ஆண்டவர் இந்த பூமியில பிறப்பதுக்கு நான் தேவை. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ நீதிமன்றங்களாம் காத்திருந்தும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்போ உடனே அவள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தீர்மானம் செய்யாமல் தேவ சித்தத்துக்கு அவள் தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. மூணாவது, மரியாள் வாழ்க்கையிலே அவள் பாக்கியவதியாக இருப்பதற்கு, உச்சத்துக்கு அவள் போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. ஒத்துக்க மாட்டாங்க, சில ஒத்துக்க மாட்டாங்க, தலையாட்டுவாங்க. பிரசங்கத்தை கேட்கும்போது ஆமே ஒரு இம்மி கூட உள்ள போகாது. ஆனா மரியாள் என்ன பண்ணாலாம், ஆண்டுடைய சித்தத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இயேசுவை மறுதலிக்கும்படி அந்த உத்தரப்பிரதேச கிறிஸ்தவர்களை அடிச்சு, RSS பிபிஎல் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுவை தெய்வம் இல்லை என்று சொல்லு, நம்ம ராம ஜெயம் என்று வாயில சொல்லு. அப்ப சொன்னாங்க, நீங்க என்னை அடிச்சு கடைசி அது கஷ்டப்படுறீங்க, என்னை கொலை செஞ்சிருங்க, நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. சும்மா காதுல கேட்பாங்க, ஏதோ மதத்தால் இல்லை. இயேசு உலக மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மாத்தல, அவள் சம்மதித்தாள், தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நீங்க தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெளியே போனீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும், உங்க சுபாவம் வேற லெவல்ல இருக்கும். கர்த்தர் நடத்துற விதங்கள் ஆச்சரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, இந்த மரியாள் எதற்கு சிறந்தவளாய் பாக்கியவதியாக இருந்தால்? லூக்கா 1:40 வாசிங்க. லூக்கா 1:40 படிக்கும் போது அங்கே மரியாள் என்ன செய்கிறாள்? எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். நிறைய கிறிஸ்தவ வாயில சாபம், குறை பேசுறது, புலம்புறது, வாழ்த்துற செய்தியே இல்லை, வாழ்த்துதே இல்லை. நான் போன வாரம் கூட சொன்னேன், பிள்ளைகளை பெற்றார்கள் பண்ணுங்க, வாழ்த்துங்கள், பிளஸ் பண்ணுங்க. அவங்க மேல கஷ்டம் தான் கூட கசந்து கொள்ளாதீங்க. நிறைய பேர் பிள்ளைகளை சாபம் விடுவது. இந்த இடத்துல மரியாளுக்கோ எலிசபெத்து நிறைய வயசு வித்தியாசம். மரியாள் ஒரு அண்டர் 25 வச்சுக்கல, எலிசபெத் எபோவ் 70, வெரி ஓல்ட் ஏஜ். ஆனா இந்த தேவன் யாருக்குள்ள இருக்கு, கவனிங்க, தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்களுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. உத்தமர்களை கவனிப்பான் தம்பி, உத்தமர்களின் ஆசீர்வாதத்தினாலே பட்டணங்கள் நிலை பெற்றுவோங்கம்மா. உத்தமருடைய ஆசீர்வாதம். இந்த பத்திரிமேடு எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறீங்க? நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த பத்திரிமேடு நீங்க ஆசீர்வதித்து பாருங்களேன். உத்தமர்களின் ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் நிலை பெற்றுவோங்கும். ஆமென். ஒருவேளை உங்க வாய் சபித்தொல்ல குறை பேசிருந்தா செக் பண்ணி பாருங்க. உள்ள ஏசு இருந்தா வாய் குறை பேசாது, உள்ள ஏசு இருந்தா சாபம் விடாது, உள்ள ஏசு இருந்தா மற்றவர்களை பழி சொல்லாது. மரியாளுக்குள்ள இயேசு வந்தபடினாலே வயசு வித்தியாசம் இல்லாமல் அவர் பிறரையும் ஆசீர்வதிக்கிறார். எலிசபெத்தை ஆசீர்வதித்த உடனே மரியாள் வயிற்றில் குழந்தை களிப்பாக துள்ளினது. ஆவே, இயேசு உனக்குள்ள இருந்தால் நீ வாழ்த்துற வாழ்த்துகளும் ஜெபங்களும் ஸ்தோத்திரங்களும் அநேகருக்கு மகிழ்ச்சியும் அது சந்தோஷத்தை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அடுத்தது, இந்த எலிசபெத்து இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா இருந்தா? அதே 45 படிங்க. லூக்கா 1. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள். அல்லேலூயா. இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா? விசுவாசித்தவளா இருந்தா. எத்தனை பேர் ஏசப்பா நம்புறீங்க? என்ன நம்புறீங்க? கிறிஸ்துமஸ்க்கு லட்டு கொடுப்பாரு, ஸ்வீட் கொடுப்பாரு, பிரியாணி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஈஸ்டருக்கு கஞ்சி கொடுப்பாரு, நியூ இயருக்கு அபிஷேகம் கொடுப்பாரு, ஹாப்பி நியூ இயர், அதுதான். அல்லேலூயா. ஆமென். இல்லங்க, நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு உங்களுக்கு புரியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். நீங்க சரியா அந்த தெய்வத்து மேலே விசுவாசம் இருந்தா உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாக மாற்றுவார். ஆமென். மரியாள் தேவ வார்த்தை விசுவாசித்தால், தேவ கட்டளை விசுவாசித்தால், தேவ சித்தத்தை விசுவாசித்தால், மரியாளுக்கு ஆண்டவருக்கு மரியாள் தேவை என்பதை அவள் விசுவாசித்தாள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசு தேவை.
இயேசுக்கு தேவை. எதுக்காக தெரியுமா? உங்களை வைத்து இந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். மரியாள் விசுவாசித்தபடினால்தான் கர்த்தரால் சொல்லப்பட்ட சகல நன்மையும் அவள் மேல் வந்து பலித்தது. இந்த இடத்தை விட்டு போகும்போது அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 1:36 ஒருவர் படிங்க. 36. உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே மலடி என்றப்பட்ட இவளுக்கு இது 6ஆம் மாசம். இப்போ இந்த இடத்துல எலிசபெத்துடைய கேரக்டர் சொல்றாங்க. எலிசபெத் யாரா இருக்கிறாங்களா? நம்பிக்கை ஊட்டக்கூடியவளா இருக்கிற. மரியாள் பயப்படுறா. எப்படிங்க நடக்கும்? எப்படி சாத்தியம்? நான் புருஷன் அறியலையே. அப்படியா? உன் சொந்தக்கார அம்மா ஒண்ணுங்குது இல்ல, 70 வயசு 40 வயசு அந்த ஸ்திரீகளை வழிபாடு நின்று போவோம். கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லை. 70 வயசை தாண்டி முதிர் வயதிலே 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறா. அவருக்கு அற்புதம் செய்தவர் உனக்கும் அற்புதம் செய்வா. அல்லேலூயா. நிறைய பேர் வழியில நின்றுவான், சோர்ந்து போயிருவான். ஒரு அம்மா கேட்டேன், இந்த பாப்பா ஞானஸ்நானம் எடுவோம், ஞானஸ்நானம் எடுக்கிற மாசம் இருந்துச்சு. போன வாரம் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்டேன். நான் ஒன்று நினைச்சேன், அது நடக்கல, அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கல. ஞானஸ்நானம் நினைச்சு நடக்கிறதுல இது மனம் திரும்பதுக்கு ஏற்ற ஒரு அடையாளம். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறேன், நான் தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாவ கர்மங்கள் தண்ணினால கழுவட்டும், நான் புது மனுஷனா வரட்டும் யாரு ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்கிறார்களோ. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆளா இருக்கணும். தளர்ந்து போயிடுவான், சோர்ந்து போயிடுவான், கஷ்டம் வரும்போது வியாதி வரும்போது சோர்ந்து போயிடுவான், வறுமையில சோர்ந்து போயிடுவான். பக்கத்துல பார்த்து கவனிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நம்பிக்கை இழந்துராதே, நம்பிக்கை இழந்துராதே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா. இந்த எலிசபெத் மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா, கிழவியாக எனக்கே ஒரு அற்புதம் செய்வார் என்றார். கர்த்தர் உனக்குள்ள ஒரு சித்தத்தை செய்வார், உன் திட்டத்தை செய்வார். நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஆளா இருக்கணும். வாழ்க்கையில சோர்ந்து போனோம், தடுமாறும் போது அந்த இயேசு உங்களுக்குள்ள பிறப்பதற்கு உற்சாகப்படுத்தும். இயேசு இன்னொருத்துக்குள்ள வருவதற்கு அவங்களை நம்பிக்கை ஊட்டணும். இதைதான் எலிசபெத் அடையாளமாக ஒரு சாட்சியாக அங்கே மரியாள் காணப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 1:19 படிங்க. மத்தேயு 1:19 அல்லேலூயா. இல்ல மத்தேயு 2 படிக்கும் போது இந்த யோசேப்பு என்ன செஞ்சானா, இயேசுவை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணனா, எகிப்துக்கு ஓடி போனானா. நீங்க கவனிக்கணும், இந்த யோசேப்பு எப்படி இருந்தானா, நீதிமானும் இருக்க படியேன். பாருங்க, நீதிமானம் யார் தெரியுமா? நீங்க யாரையும் அவமானப்படுத்தி, சிலர் அவமானப்படுத்தி பிடிச்சா அவங்கள புகழ்றது பிடிக்கலாம், யாருமே கேட்காவிட்டாலும் இவங்களே போய் அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று. இந்த யோசேப்பு தன் மனைவி திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பம் தரித்தார் என்று கேட்ட போதில் கூட அவனுக்கு விஷயம் தெரியாது. தேவனுடைய வல்லமையினாலே இவள் கர்ப்பத்தி ஆனான்னு தெரியாது. ஆனாலும் அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த துணியவில்லை. அல்லேலூயா. மாறாக இந்த யோசேப்பு என்ன பண்ணா, விஷயம் தெரிஞ்ச உடனே முதல் பேரானவனை அறிகிற வரைக்கும், பெறுகிற வரைக்கும் அவளை அறியவில்லை, தொடவில்லையா. என்ன பண்ணாம, இயேசு உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் நீங்கள் யோகியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குடிச்சுக்கிட்டு, சிகரெட் பிடிக்கிட்டு, கட்டவாத பேசிட்டு, திருடிக்கிட்டு, உபச்சாரம் பண்ணிட்டு இயேசு உங்களை இருக்க மாட்டான், இயேசு உங்களை வாழ மாட்டான். யோசேப்பு நீதிமானா இருந்தபடினாலே அவன் யோகியனாக இருந்தான். யோகியனாக இருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. நிறைய பேர் கிறிஸ்துவ குடும்பம் பிடிக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கை பிடிக்கும், கிறிஸ்துக்காக வாழ்வது பிடிக்கும். ஆனா உலகத்துல இருந்து இருக்கிற பாவத்தையும் வெறுக்க மனசு இல்லாம இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. யோசேப்பு எப்படி இருந்தானா, அவன் நீதிமானா இருந்தபடினாலே யாரையும் அவமானப்படுத்த துணியவில்லை. அது மாத்திரம் இல்ல, இயேசுவை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு காவல்காரனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. சத்துரு கையிலிருந்து காப்பாற்றபடி அவன் விலகி ஓடினவனா இருந்தான். நீங்க உங்க இதயத்துக்குள்ள பாவமோ அசுத்தம் வராதபடி, உங்களுடைய அழைப்பு தரிசனமும் வீணாகாதபடி நீங்கள் காவல் காக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள வளர்ந்து காவல் காத்தா நீங்கள் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்.
அவர் வல்லமையுள்ள தேவனாய் மாறுவா. எப்பவும் இருக்க நித்திய பிதாவா இருப்பா. அல்லேலூயா. இன்னும் 2 பேரை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை ஒரு படிங்க. அதற்கு லூக்கா 2 எதுக்கு என்ன பிரச்சனை? படிச்செல்லாம் கரெக்ட் தான், பொறுமையா படி. அவள் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும். அல்லேலூயா. அன்னாள் என்கிற ஒரு தாய் புருஷனோடு 7 ஆண்டு வாழ்ந்து இள வயதிலே விதவையாகி 84 வயது வரைக்கும் ஆலயத்திலே காத்திருந்து அந்த ரட்சணியத்தை உணர்வுக காத்திருந்தார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சில் வந்து தேவ பிரசனம் உங்க மேல வர காத்திருக்கணும். கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு வர. அன்னாள் தேவ ஆலயத்திலே காத்திருந்தாலாம். அவன் நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆமாப்பா வேற எங்கன்னா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவ பிரசனத்திலே காத்திருந்தா. ஒரு பல வேலை இருக்கலாம், உங்களை பல தொழில் செஞ்சிருக்கலாம், பல டிஸ்டர்ப் இருக்கலாம். சபைக்குள்ள வந்த உடனே அவர் பிரசனத்தை, இயேசு உங்களுக்குள்ள உற்பத்தி ஆவதை, இயேசு உங்களுக்கு நிற்பதை நீங்கள் தரிசிக்கவே. அல்லேலூயா. இருக்கா? ஆண்டவர் உங்களை தொட்ட அனுபவம் இருக்கா? அவர் பிரசனம் உங்களை சந்தித்த அனுபவம் இருக்கா? அன்னாள் தெய்வ பிரசனத்துக்காக காத்திருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் தெய்வ பிரசனத்துக்காக காத்திருந்தா. ஒரு கிறிஸ்துமஸ் இது அவ்வளவுதான். இதுலதான் நம்ம தேவ பிரசனத்தை உணரணும். புது ட்ரெஸ்ஸோட நிறுத்திடக்கூடாது. இந்த தேவ பிரசனத்தை உணரணும், அப்படி வல்லமையை உணரணும், அப்படி அபிஷேகத்தை உணரணும். அன்னால் இயேசுவை பார்த்த உடனே இந்த ரட்சணத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆலயத்தில் வந்து தேவ பிரசனத்தை காத்திருக்கிற அன்னாலை போல் இருக்கிற. கடைசியா அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை 25ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 2:20. சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இருந்தார். 38ஆம் வசனம் படிங்க. 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து தாயாகிய மரியாளை நோக்கி, போதும். அல்லேலூயா. இதுல கடைசியா இயேசுடைய பிறப்போடு கனெக்ட் உள்ள யாருன்னா சிமியோன். இந்த சிமியோன் கவனிமா, சிமியோன் யாராக இருந்தார்? எனக்கு தெரிஞ்சு முதல் பிரசங்கியாரா இருந்தார். இயேசு பத்தி முதல் பிரசங்கித்த பிரசங்கியாராக இருந்தார். அல்லேலூயா. என்ன பிரசங்கிக்கிறார்? அநேகர் விழுவதற்கும் எழுவதற்கும் இவரே காரணம். ஆமென். சொல்லலேலூயா. சிமியோன் எப்படி இருந்தானா? நீதியும் தேவ பக்தி உள்ளவனமாயிருந்தார். உங்களுக்குள் நீதியும் தேவ பக்தியா இருந்தா உன்னால இயேசுடைய பிறப்பை பத்தி சொல்லாம இருக்க முடியாது, இயேசு பத்தி சொல்லாம இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள பலத்த கிரிகளை செய்வார். சிமியோன் நான் பார்த்தபடி அவன் இயேசுவின் பிறப்பை குறித்து முதல் செய்தி பகிர்ந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. மரியாள் கீழ்ப்படிந்தவளாயிருந்தால், மரியாள் அர்ப்பணித்தவளாயிருந்தால், மரியாள் ஆண்டவரை அக்செப்ட் ஏற்றுக்கொண்டவளாய் இருந்தால், மரியாள் அங்கே வாழ்த்தினவளாய் இருந்தால், மரியாள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தவளாய் இருந்தாள். எலிசபெத்தோ அவள் அங்கே சாட்சி பகரக்கூடிய, பிறகு நம்பிக்கை அளிக்கக்கூடியவளாய் இருந்தால், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் நம்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எலிசபெத் இருந்தா. யோசேப்பு அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவன் அவமானப்படத்துல. அது மாதிரி இயேசுவை என்ன பண்ணான்? அவன் காத்து கொண்டிருந்தான். ஆமென். ஏரோது கையிலே தப்பிக்க ஓடினான். நீ யோசேப்பை போல மாறு, அன்னாளை போல அவருடைய பிரசனத்துக்காய் நீ காத்திருந்துப்பார், அவர் வல்லமைக்காய் காத்திருந்துப்பார். சிமியோனை போல நீ நற்செய்தி அறிவித்துப்பார். இயேசுனுக்குள்ளே ரட்சகராக கிரியை செய்வார். கண்களை மூடுமா? அப்படியே கண்களை மூடுமா? ராமா காலாத நாமானா ஷிகாடாபா. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த மரியாள் ஒரு வாலிப பெண் தன் உலக இன்பத்தெல்லாம் வெறுத்து, ஆண்டவரே இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். அவள் வாழ்க்கை தான் பாக்கியமாய் மாறுகிறது. எத்தனை பேர் இயேசு ஒப்பு கொடுக்க போறீங்க?
ஏசப்பா என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ வந்தேன் போனேன் வாழ்ந்தேன், என் வாழ்க்கை ஒரு மனம் திரும்புதலை தாங்க. இத்தனை ஆண்டுகள் நான் வீணாய் கழித்து விட்டேன். இயேசுவே என் உள்ளத்திலே வாரு, என்னை பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தவானாய் உண்மையான மனம் திரும்பலுக்கு ரட்சிப்புக்கு என் வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த மரியாள் என்ற சகோதரி இயேசுவே உமக்கு தன் இதயத்தை கொடுத்தபடினாலே, அவளை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தபடினாலே அவளை மேன்மையாக வைத்திருப்பா. இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். குடியை விட்டு, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, ஆண்டவர் சிற்றின்பங்களை விட்டு உமக்கு தூய வாழ்விலே வாழ, உம்மோடு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு உங்களிலே பிறப்பதற்கு, இயேசு உங்களிலே மரியாதை போல பிறப்பதற்கு உங்கள் இதயத்தை திறந்து கொடுக்க போறீங்க. கைகளை உயர்த்தினா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்கள் கையை பார்க்கட்டும், இயேசு உங்கள் கையை பார்க்கட்டும். மரியாளுக்குள்ளே வந்து பிறந்த இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள் அல்லவா, உர்ராமா நாகாதாலாகா ரீ ஆந்தாராமா, அந்த மகிமை இறங்கி வருவதா, அந்த பிரசனம் இறங்கி வருவதா, அந்த அபிஷேகம் இறங்கி வருவதா, கடினமான காரியங்கள், உலக பாவ சாபங்கள், அசுத்தங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஆண்டவரே அந்த மரியாதை போல ஒப்பு கொடுத்த ஒவ்வொருமே ஒரு வல்லமை பலமாய் கிரியை செய்யட்டும் ஐயா, கிரியை செய்யட்டும் ஐயா. சத்துரு கையிலது குழந்தையாக உம்மை காப்பாற்ற, உலக பாவத்தை தப்பித்து ஓட தேவன் ஒவ்வொருக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால நிரப்பியர் ஆசீர்வதி, ஆசீர்வதி. நிவப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நன்மையான இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எழுதுன்று பாட காணி போடாச்சா? எழுதுன்று பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க சொல்லு. வேற கிறிஸ்மஸ் சாங்